ஃப்ரெண்ட்ஸ், உளுத்த வடை சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். உளுத்த வடை அந்த கெட்டி பதத்துக்கு அரைச்சி நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. ஒரு 4 ஹவர் நான் உளுத்தம்பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். இந்த 4 ஹவர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சு தான் நல்லா மிக்சியில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சியும் எடுத்துக்கிட்டேன். நல்லா கெட்டி பதத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு. இந்த பதத்துக்கு உளுத்தம்பருப்பு இருந்துச்சுனாக்கா அதில் ஸ்லைஸாக வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. சின்னதாக 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி அது மேலே போடுங்க. பெப்பர் தூள் போடுங்க. பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி கொஞ்சம் புதினா பொடிசாக கட் பண்ணி அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்க அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பசங்க ஈவினிங் ஸ்கூல் போய் வர வரையுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அது ஈவினிங் வரையுமே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ்ஸு மொறுப்பு அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மாவு பாருங்கள், ஒரு பக்கத்தில் தண்ணி பவுல் வச்சுக்கோங்க. அந்த பவுலில் கை அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் உளுத்த வடை போட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள். சூப்பராக ஒரு வடை கூட உங்களுக்கு மிஸ் ஆகுதுங்க. எல்லா வடையும் இதே மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு கூட நீங்கள் வடையை போட்டு எடுக்கலாம். இதே மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு. என்ன வேணும், குவான்டிட்டி கம்மி வரும் உங்களுக்கு. வடை இதில் ஒரு 2 வடை 3 வடை எக்ஸ்ட்ரா வருதுனாக்கா அதில் கம்மி வரும் உங்களுக்கு. இன்னொரு 4 ஹவர் ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு உளுத்த வடை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அரைச்சிங்கனாக்கா வடை கொஞ்சம் கம்மியாக வரும். அவ்வளோதான். உளுந்து உங்களுக்கு உருந்து கொஞ்சம் கம்மி கிடைக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.